காட்டில் கனமழையும் பறவைகளும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்தோட கிளையில ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுவோட வீட்டின் பக்கத்திலேயே அடர்த்தியான மரங்களோட நடுவுல ஒரு காகங்களோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்ல காகங்கள் தான் குழந்தை ராஜு கூட வாழ்ந்து வந்தாங்க. பசங்களா, நம்ம காட்டுல இன்னும் 2-3 நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நான் சமைக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரேன். மழை எப்ப வேணும்னாலும் வரலாம். நீங்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, சரியா? அம்மா போனதுமே கதவை இருத்தி மூடிக்கோங்க. சரிம்மா, நாங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டோம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. உடனே மீனுக்குருவியும் காஞ்ச விறகு கட்டைகளை தேடி தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் தான் வீட்டோட வெளியே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை ராஜுவும் வீட்டு முன்னாடி நின்னபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். மீனுக்குருவியோ விறகு கட்டைகளை தேடி அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனு, ஒரு நிமிஷம் இரு. இந்த காலை நேரத்துல இவ்வளவு சீக்கிரமா எங்க போய்கிட்டு இருக்க? ராணி அக்கா, மழைக்காலம் வரப்போகுதுல்ல, அதுக்காகத்தான் காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்து சேமிக்கலான்னு போறேன். மீனு, நல்ல வேளை நான் உன்னை பார்த்தேன். என் வீட்லயும் காஞ்ச விறகு கட்டைகள் இல்ல. நானும் உன் கூட வரேன். கொஞ்சம் இரு. டேய் ராஜு, அம்மா விறகு கட்டைகளை தேடி போறேன். அப்பா வந்தா சொல்லிடு. நீ சேட்டை எதுவும் பண்ணாம வீட்லயே இருந்துக்கோ. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போயிட்டு மெதுவா வாங்க. ராஜுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் மீனுக்குருவி கூட விறகு கட்டைகளை தேடி பறந்து போச்சு. ஐயா ஜாலி, இன்னைக்கு கொண்டாட்டம் தான். மீனு ஆண்டியும் வீட்ல இல்ல, எங்க அம்மாவும் வீட்ல இல்ல. இன்னைக்கு நாள் முழுவதும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை ராஜு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனா. சாரா, சாரா, பா, நாம நதிக்கரைக்கு போய் பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு விளையாடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல ராஜு, நான் வரல. எங்க அம்மா வீட்ல இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அக்கா அக்கா, பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்க்கா. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அம்மா வாரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடலாம். சரி ராஜு, ஆனா கொஞ்ச நேரம் தான் விளையாடணும். அதுக்கப்புறமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா? அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போனா. ஆனா அன்னைக்கு எந்த பட்டாம்பூச்சிகளுமே பூக்கள்ல இந்த தேன் குடிக்க நதிக்கரை பக்கம் வரல. இதனால குழந்தைங்க எல்லாரும் அந்த நதியோட தண்ணீர்ல தங்களோட பிரதிபலிப்பை பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கா, தண்ணிக்குள்ள பாத்தியா? நம்மள மாதிரியே சின்ன குருவிங்க இருக்காங்க. தம்பி குக்கு, அது நம்மளோட முகம்தான்ப்பா. பகல் நேரத்துல நாம நதிக்கரையோட பக்கத்துல நின்னா நம்மளோட உருவம் அப்படியே தண்ணியில தெரியும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த நீளமான வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. காட்டுல மழை வர்ற மாதிரி வேகமா காற்றும் வீசுச்சு. ஐயோ, மழை வரும் போல இருக்கு. வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏய் சாரா, மழை எதுவும் வராது. கொஞ்ச நேரம் கூட நாம நதிக்கரையில விளையாடிக்கிட்டு போலாம். நீ வேணா விளையாடு ராஜு, நான் போறேன். எங்க அம்மா வந்தா திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. அவங்கள பின்தொடர்ந்தே ராஜுவும் தன்னோட வீட்டுக்கு வந்தான். அந்த நேரத்துல மீனுக்குருவி காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்திருந்துச்சு. வீட்டுக்குள்ள தான் குழந்தைங்களை காணாததுமே மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. மழை வேற வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை கழுகு என் வீட்டுக்கு வந்திருக்குமா அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தைங்க 2 பேரும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டீங்க? அம்மா, நாங்க நதிக்கரையில விளையாட போயிருந்தோம்மா. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்கன்னு. உங்களை காணாததுமே நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட 2 குழந்தைங்களையும் அடிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கனமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தான் அம்மா அடிச்சதுனால மீனுவோட 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி தான் குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லுச்சு. பசங்களா, அழாதீங்க. உங்களோட நன்மைக்காக தான் அம்மா உங்களை அடிச்சேன். இந்த மழை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பணியாரத்தை செய்து தரவா? சரிம்மா,
அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க இந்த தப்ப செய்ய மாட்டோம். சரி சரி பசங்களா, அழாதீங்க, நான் பணியாரத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பாத்திரங்களை எடுக்கும் போது மீனுவோட கைப்பட்டு பானையில இருந்த தண்ணீர் மொத்தமும் அந்த காஞ்ச மரக்கட்டைகள் மேல விழுந்துச்சு. அச்சச்சோ, மரக்கட்டைகள் எல்லாம் ஈரம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி சமைக்கிறது? சரா, நீ ராணி ஆண்டியோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்ச மரக்கட்டைகளை வாங்கிட்டு வரியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனா. அந்த சமயத்துல காட்டுல மழையும் நின்று இருந்துச்சு. ராணி ஆண்டி, எனக்கு கொஞ்சம் காஞ்ச விறகு கட்டைகளை தருவீங்களா? என்னது, காஞ்ச விறகு கட்டைகள் வேணுமா? உங்க அம்மாவும் தானே என் கூட வந்து விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா ராணி ஆண்டி, ஆனா தண்ணி விழுந்து எங்க வீட்ல இருந்த விறகு கட்டைகள் எல்லாம் ஈரம் ஆகிடுச்சு. சரி சரி இரு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகும் சாராவுக்கு விறகு கட்டைகளை கொடுத்துச்சு. அத வாங்கின சாரா தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தா. பிறகு மீனுக்குருவி அந்த விறகு கட்டைகளால தீ மூட்டி சுட சுட ருசியான பணியாரங்களை செஞ்சது. அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையில அருமையான பணியாரத்தோட வாசம் காட்டுல பரவிக்கிட்டு இருந்துச்சு. என்ன அருமையான வாசனை! கண்டிப்பா மீனுக்குருவி தான் இந்த பணியாரத்தை செய்யணும். காலு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பின்ன எல்லா மழைக்காலத்திலயும் மீனுக்குருவி தானே சுட சுட பணியாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராணி, நீ ஒரு நாளாச்சும் எங்களுக்கு இப்படி பணியாரங்களை செய்து தந்திருக்கியா? பணியாரம் செய்யறது என்ன சின்ன வேலையா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அந்த மீனுக்குருவி பணியாரம் செய்யறதே நான் கொடுத்த விறகுல தான். நீங்க சீக்கிரம் அந்த குருவியோட வீட்டுக்கு போய் நாம கொடுத்த விறகுக்கு ஈடா பணியாரங்களை வாங்கிட்டு வாங்க. அதையும் நான் தான் செய்யணுமா? சரி, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன காலு அண்ணா, இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனு, ராணி தான் என்னை இங்க அனுப்பி வச்சா. அவ உனக்கு காஞ்ச விறகு கட்டைகளை கொடுத்தாளாமே, அதுக்கு ஈடா பணியாரங்களை வாங்கிட்டு வர சொன்னா. உடனே மீனுக்குருவியும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் பணியாரங்களை வச்சு காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. அத வாங்கின காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு 3 காகங்களும் போட்டி போட்டுக்கிட்டு மீனுக்குருவியோட பணியாரத்தை சாப்பிட்டாங்க. ஏன்னா பணியாரம் ரொம்ப ருசியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல சூழ்ந்த கருமேகங்கள் மறைஞ்சிடுச்சு. அழகான நட்சத்திரங்களும் நிலாவும் வானத்துல தெரிய ஆரம்பிச்சது. 2 காகங்களும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. காலு, காலு, தூங்கிட்டீங்களா? எப்படி ராணி தூக்கம் வரும்? நீ எனக்கு கொஞ்சம் பணியாரத்தை தான் கொடுத்த. நீயும் குழந்தையும் தான் நிறைய பணியாரத்தை சாப்பிட்டீங்க. உங்களுக்கு பணியாரம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க மீனுக்குருவியோட வீட்டுல போய் இருக்கிற மொத்த பணியாரத்தையும் திருடிட்டு வந்துடலாம். நிஜமாவ சொல்ற ராணி? வா வா, அப்ப இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காகங்களும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவியோ வெளிச்சத்துக்காக தான் வீட்டுல ஒரு சின்ன விளக்கை ஏத்திக்கிட்டு தான் குழந்தைங்க கூட தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. காலு, நீங்க வீட்டுக்குள்ள போய் பணியாரம் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருங்க. நான் இங்கே உட்கார்ந்து யாராச்சும் வர்றாங்களான்னு பாக்குறேன். நீ எப்போதுமே எனக்கு மட்டும் கஷ்டமான வேலையை கொடு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மெதுவா மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. அப்படி திறந்த காலுக்காகத்தோட கண்களுக்கு பணியாரம் இருக்கிற பாத்திரம் தென்பட்டுச்சு. உடனே வீட்டுக்குள்ள வந்த காகம் அந்த பாத்திரத்தை மெதுவா எடுக்க முயற்சி செய்தது. ஆனா காகம் பக்கத்துல இருந்த விளக்க கவனிக்கல. அதுல இருந்த நெருப்பு காலுக்காகத்தோட வால்ல பத்திக்க ஆரம்பிச்சது. ஐயோ, நெருப்பு நெருப்பு, என் வால்ல நெருப்பு எரியுதே எரியுதே. என்ன, காலுவோட சத்தம் கேக்குது? அப்படின்னா காலுக்காக மாட்டிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனு மீனு, என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. என் வால்ல பத்தி இருக்கிற நெருப்ப அணைச்சு விடு. இந்த திருட்டுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகும். நீங்களே உங்க நெருப்பை அணைச்சிக்கோங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. எரிச்சல் தாங்க முடியாத காலுக்காகவும் ஒரு நதிக்கரையில போய் அப்படியே உட்கார்ந்துச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன எரிச்சலு! என் வாழ்க்கையில இனிமே நான் திருடவே மாட்டேன். தின்னு சொன்ன காலுக்காக இனி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயுமே திருடக்கூடாதுன்னு முடிவெடுத்துச்சு. நங்க புதையலும் திருட்டு காகமும். அது ஒரு அழகான காலை பொழுது.
அந்த சமயத்துல ராணிக்காகவும் ஐஸ்கிரீம் விற்றபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ஐஸ்கிரீம், சுவையான ஐஸ்கிரீம், வெயில் காலத்துக்கு ஏத்த குழு குழு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் வருதும்மா, எனக்கு ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கம்மா. சரி சாரா, சீக்கிரம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஆண்டியை நிக்க சொல்லு, நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இங்க வாங்க. குழந்தை, உனக்கு என்ன ஐஸ்கிரீம்மா வேணும்? என்கிட்ட நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. இருங்க ஆண்டி, எங்க அம்மா இப்ப காசு எடுத்துட்டு வந்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு ஐஸ்கிரீம் எவ்வளவு ரூபா? குருவி, நான் சின்ன பசங்களுக்காக ரொம்ப குறைவான விலையில தான் ஐஸ்கிரீம் விக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமோட விலை வெறும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய் தானா? உங்ககிட்ட ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப குறைவா இருக்கு. மீனுக்குருவி ராணிக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ஐஸ்கிரீம மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க காட்டுல வர வர இப்ப திருடங்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேற்றுக்கு என் வீட்லயும் திருடன் வந்தான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நல்ல வேளை குருவி, என்னோட வளையல், நெக்லஸ் எல்லாம் நான் வீட்டோட மேற்கூரையில மறைச்சு வச்சிருந்தேன். நீங்களும் ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கேன். நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. இந்த விஷயத்த மற்ற பறவைகள் கிட்டயும் சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தான் ஐஸ்கிரீமை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? காலு, பின்ன நான் தகவலை சேமிக்காம வீட்டுக்கு வருவனா? அத்தி மரத்தோட கிளையில ஒரு குருவியோட வீடு இருக்கு. அந்த குருவி விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பழைய பானையில போட்டு வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் திருடிட்டு வாங்க. சரி ராணி, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. சரா, நீ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உனக்கான சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? அம்மா, ஜன்னல்ல இருந்து குளிர்ந்த காற்று வந்துகிட்டு இருக்குமா. ஜன்னல் வழியா வானத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தூங்குங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, சீக்கிரம் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை போட்டுச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை சாராவும் தன்னோட திராட்சை பழங்களை சாப்பிட்டுட்டு தான் அம்மாவோட பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. நடு இரவு ஆனதுமே காலுக்காகவும் வேலைக்கு கிளம்பிச்சு. நண்பா, இன்னைக்கு நாம எந்த வீட்ல திருடணும்? டேய் பப்ளு, நாம இன்னைக்கு அத்தி மரத்தோட கிளையில தான் போக போறோம். அங்க இருக்கிற ஒரு குருவியோட வீட்ல தான் நாம இன்னைக்கு திருட போறோம். சரி நண்பா, சீக்கிரம் வா, வேலையை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீன்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. டேய் பப்ளு, நீ வெளியவே நின்னு யாராச்சும் வர்றாங்களான்னு பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் கிட்ட இருந்த கள்ளசாவிய பயன்படுத்தி மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. மெதுவா காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சமயத்துல அந்த பக்கமா புறா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த காட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த காட்டுக்கு புதுசா? என் குழந்தைக்கு ரொம்ப காது வலியா இருக்கு. இந்த காட்டுல இருக்கிற ஜம்ஜம்மோட வீட்டை தான் நான் தேடி வந்தேன். இது ஜம்ஜம்மோட வீடு கிடையாதுப்பா, இது ஒரு குருவியோட வீடு. ஜம்ஜம்மோட வீடு அருவிக்கரையோட பக்கத்துல இருக்கு. அப்படின்னா நான் வீடு மாறி வந்துட்டேன். சரிண்ணே, நான் இப்பவே அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளுக்காகவும் அங்கிருந்து பறந்துச்சு. உடனே புறாவும் தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறா ரொம்ப தூரமா போனதை பார்த்த பப்ளுக்காகவும் மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி வந்துச்சு. அந்த சமயத்துல காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த நகையை எல்லாம் திருடிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. 2 காகங்களும் அங்கிருந்து பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு வந்த 2 காகங்களும் அவங்க திருடிட்டு வந்த பொருட்களை பங்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த மூட்டையில 2 வளையல் இருக்கு. அந்த 2 வளையலும் எனக்கு சொந்தம், சரியா?
ராணி அக்கா, 2 வளையலையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டா அப்ப எங்களோட பங்கு குறைவாதான் வரும். நான் மட்டும் தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. நான் தான் நிறைய பங்கை எடுப்பேன். சரி சரி, சண்டை போட்டுக்க வேண்டாம். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நமக்கு பலம். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தான் வீட்ல இருந்த பானை உடைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச என்னோட நகைங்க எல்லாமே போயிடுச்சு. மீனுக்குருவி அழுத சத்தத்தை கேட்ட மற்ற பறவைகள் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனு, என்னாச்சு? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? என் வீட்ல இருந்த நகைகளை நேத்துக்கு ராத்திரி யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்கு நேத்துக்கு திருட வந்திருக்கான். நேத்துக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு போகிற வழியில உன் வீட்டு முன்னாடி ஒரு காகம் நிக்கிறத நான் பார்த்தேன். அந்த காகத்துக்கிட்ட நான் விசாரிச்ச நேரம் ஜம்ஜம் வீட்டுக்கு காது வலிக்கான மருந்து வாங்க வந்தேன்னு சொல்லுச்சு. என் வீட்டுக்கு எந்த காகமும் காது வலிக்கான மருந்து வாங்க வரலையே. மீனு, நீ எப்பவாச்சும் உன் நகைகளை எங்க வச்சிருக்கேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னியா? ஆமா புறானு, நேத்துக்கு ஐஸ்கிரீம் விக்கிறதுக்காக ஒரு காகம் வந்துச்சு. அந்த காகத்துக்கிட்ட தான் நான் சொன்னேன். அப்படின்னா நிச்சயமா அந்த காகங்களோட வேலையா தான் இருக்கும். என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு. நாம அதன்படி செய்தா அந்த திருட்டு காகங்களோட கும்பலை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. மறுநாள் ராணிக்காகவும் வழக்கம் போல ஐஸ்கிரீமை வித்தபடியே மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், இங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். கிளியே, நேத்துக்கு உங்களோட காட்டுல ஏதோ ஒரு குருவியோட வீட்ல திருட்டு போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, மீனுக்குருவியோட வீட்ல தான் திருட்டு போயிடுச்சு. இது ரொம்ப மோசம். நான் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா கூரை மேல வச்சிருக்கேன். ஆமா காகமே, நானும் என்னோட நகைகளை எல்லாம் பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் நகை இருக்கிற இடத்த காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு வழக்கம் போல காலுக்காகமும் பப்ளுக்காகவும் கிளியோட வீட்டுக்கு வந்தாங்க. டே பப்ளு, வீட்டோட கதவு திறந்துதாண்டா இருக்கு. வா, நாம 2 பேரும் உள்ள போய் சீக்கிரம் நகையை எடுத்துட்டு வந்துடலாம். நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போ. டேய், அந்த கிளி நகைகளை எல்லாம் பீரோக்குள்ள வச்சிருக்கான். நாம 2 பேரும் சேர்ந்தாதான் பீரோவை திறக்க முடியும். வா. 2 காகங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில ஒளிஞ்சிருந்த பறவைகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலுக்காகமும் பப்ளுக்காகமும் மெதுவா வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட எல்லா பறவைகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த 2 காகங்களையும் நல்லா அடிச்சாங்க. போலீஸ வர சொல்லி அந்த காக்கை கும்பலை பிடிச்சு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. போலீஸும் அந்த காகங்கள் கிட்ட இருந்த திருட்டு நகைகளை வாங்கி மறுபடியும் மீனுக்குருவி கிட்ட ஒப்படைச்சாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பல நாள் திருடன் நிச்சயம் ஒரு நாள் பிடிபடுவான். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கில்டா, கது, சிஹேமியா, ரோஜல், டிப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜான்சி, ஆதித்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகி குட்டி, ஹாய் சாரதி, அம்மு, அஸ்மா, ரஹமத், அன்சாரி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவந்திகா, லக்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹாய் தருண் குட்டி, சைனப், ஷாஷியா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ சாய்சா, ஆதினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மோகன பிரியா, ஜனா, யாஷிகா, புகழினி, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலவரசன், ஆதிஸ் பாண்டி, காவியா, சஞ்சனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கார்த்திகா, குருபரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சாதனா ஸ்ரீ, நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.